ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேங்கோ டெசர்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது நறுக்கிய மாம்பழ துண்டுகள் 1 கப்பு, 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், சர்க்கரை 1/2 கப்பு, அப்புறம் ஜவ்வரிசி 1/4 கப் எடுத்துக்கோங்க, சப்ஜா விதை 2 டீஸ்பூன், அப்புறம் பால் 2 கப்பு தேவை. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் பால் நல்லா காய்ச்சிக்கணும், தண்ணி இல்லாமல் காய்ச்சணுங்க. அதே சமயம் இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுருங்க. பால் நல்லா காஞ்ச உடனே சர்க்கரையை போட்டுங்க. அப்புறம் கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் கொதி வந்த உடனே இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். கெட்டியான உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஜா விதை எடுத்துக்கலாம். அது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். சப்ஜா விதை பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது ஜவ்வரிசி கட்டிட்டு அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டரு ஆட் பண்ணி அலசி வச்சுக்கணும். இப்போ 3/4 கப்பு மாம்பழ துண்டு எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலோடு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அரைச்சாச்சு. அடுத்தது இப்போது நம்ம சர்வ் பண்ணலாம். முதல்ல நம்ம சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாம்பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. அப்புறம் ஜவ்வரிசி, வேக வச்ச ஜவ்வரிசி அது அதை போடுங்க. ஒவ்வொரு லேயராக போடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாம்பழம் அரைச்சி வச்ச மாம்பழம் மிக்சர் அதையும் போட்டு சப்ஜா அதை அடுத்தது திரும்பவும் ஒரு லேயர் மேங்கோ மிக்ஸு, ஸோ அந்த கிளாஸ் ஃபுல்லாக வரைக்கும் போடணும். இப்போ மாம்பழத்துண்டு நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா 1/4 கப், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நல்லா பொடியை நறுக்கி வச்சுருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு போட்டு சர்வ் பண்ணுங்கள். சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.